ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏஜி டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஃபோனு ஹேக் ஆகிருக்கா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறங்க தான். ஒரு சிம்பிளான செட்டிங்ஸில் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோன் வந்து ஹேக் ஆகிருக்கா இல்லையாங்கிறத ஈஸியாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். அப்படி ஹேக் ஆகிருச்சுன்னா அப்படி அதுலேருந்து ஈஸியாக எப்படி ரிமூவ் ஆகுறதுங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லித்தரப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்க்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுது. ஓகே கேஷ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோன் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. ஃபோன் செட்டிங்ஸ் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பேட்ரின்னு இருக்கும். பேட்ரிக்குள்ளே போய்க்கோங்க. பேட்ரியில் வந்து ஃபோன் பேட்ரி யூசேஜ்ன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து எந்தெந்த இது வந்து அதிகமாக பேட்ரி கன்சப்ஷன் பண்ணியிருக்குன்னு. நீங்கள் அதை கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? வேறு ஏதாவது உங்களுக்கு அன்வான்ட் ஆப்ஸ் ஏதாவது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்க ஆப்ஸ் வந்து ஏதாவது வந்து பேட்ரி கன்சப்ஷன் அதிகமாக பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து உடனே வந்து அந்த ஆப்பை கண்டுபிடிச்சி அன்இன்ஸ்டால் பண்ணி விட்ருங்க, ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த பேட்ரி செக்அப் சொன்னேன். அப்படியே பேக் வந்துடுங்க. ஃபுல்லாக பேக் வந்துட்டு செட்டிங்ஸில் கீழே போனீங்கன்னா ஆப் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அதுக்குள்ளார ஆப் லிஸ்ட் இருக்கும். உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஃபோனில் ஏதாவது அன்வான்ட் ஆப்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் கை தவறி கூட ஒரு அன்வான்ட் ஆப்ஸ் ஏறி இருக்கும். அந்த ஆப்ஸ் வந்து டெலீட் பண்ணிட்டீங்களா தான் பெட்டர். டெலீட் பண்ணாம விட்டுருங்க, அது மூலியமாக கூட உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணியிருக்கலாம், ஓகேவா? நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் ஆப்ஸ் எல்லாமே செக் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரியாத ஆப்ஸ் அன்வான்ட் ஆப்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா உடனே அன்இன்ஸ்டால் பண்ணி விட்ருங்க. கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப் மட்டும் தான் இருக்கா இல்லை அதெல்லாம் வேறு ஏதாவது ஆப் இருக்கான்னு கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்படி அன்வான்ட் ஆப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக டெலீட் பண்ணி விட்ருங்க. அது மூலயமா ஹேக் ஆகிருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். லாஸ்ட்டாக ஒரு ட்ரிக்ஸ் சொல்கிறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஃபோன் டயல் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஸ்டார் ஆஸ் 21 ஹேஸ்ன்னு அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு கால் பண்ணிக்கோங்க. கால் பண்ணதுக்கப்புறம் இந்த மெசேஜ் பாக்ஸ் வருதுல, கால் ஃபார்வர்டிங், வாய்ஸ் நாட் ஃபார்வேர்டு, சின்ஸ் நாட் ஃபார்வேர்டு. இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து கால் ஃபார்வர்டிங்கில் ஏதோ நம்பர் மாதிரி காமிச்சிச்சுன்னா உங்கள் ஃபோனு யாரோ ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அர்த்தம். அதுலேருந்து எப்படி இந்த கால் ஃபார்வர்டிங் ஸ்டாப் பண்ணி வருதுன்னு கேட்டிங்கன்னா ஓகே கொடுத்துட்டு ஆஸ் 21 ஆஸ் கொடுத்துட்டு சேம் கோடு வந்து டயல் பண்ணுங்கள். டயல் பண்ணுங்கன்னா கால் ஃபார்வர்டிங் வந்து எரேஸ் பண்ணிடும். எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் ஃபார்வர்டிங் ஆகிட்டு இருக்க நம்பரையும் எரேஸ் பண்ணி விட்ரும். அவங்களுக்கு இனிமேல் வந்து உங்கள் கால் வந்து ஃபார்வர்ட் ஆகாமல் போயிடும். இது மாதிரி உங்களுக்கு கால் ஃபார்வர்டிங் வந்து அவங்களால ட்ரேஸ் பண்ண முடியும். மொத்த ஃபோனையும் ஹேக்லேருந்து கம்ப்ளீட்டாக எடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா எடுக்க முடியாது. நீங்கள் உங்கள் ஐஎம்ஐஎஸ் நம்பர் யூஸ் பண்ணி போலீஸ்ட்டு வேணால் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பிளாக் பண்ணிக்கலாம், வேறு யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா. அதை தவிர நீங்கள் போயிட்டு அன்வான்ட் ஆப்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணுற மூலிமா உங்கள் ஃபோன் வந்து ஈஸியாக இது பண்ணிக்கலாம், பேக்கப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபோனில் ஏதோ அன்வான்ட் ஆப்ஸ் இருந்தால் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஃபோன் கால் ஃபார்வர்டிங் தான் அதையும் டெலீட் பண்ணி விட்ருங்க. இந்த செட்டிங்ஸில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பாய்.